பிள்ளைங்களா இப்போ வந்து நான் வந்து மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். இப்போ வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தயிர் சாதத்துக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். இப்போ வந்து கிளிமூக்கு மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன். அதை வந்து இப்போ அரிஞ்சு ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத காமிக்கிறேன். வந்து ஒரு 20 மிளகாய் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 ஸ்பூனு கடுகு, மஞ்சள், பெருங்காயம், உப்பு, எண்ணெய். மாங்காவை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள பால்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு அதை வந்து நைஸாக அரிஞ்சிக்கணும். இப்படி சின்ன சின்ன துண்டாக அப்படி இது பண்ணி பெருசாக அரிஞ்சிக்கணும். இப்படி நைஸாக அரிஞ்சு வறுக்கத்துல இந்த மஞ்சளை வச்சு அம்மியில் வச்சு தட்டிக்கணும். அப்போ தான் வறுக்கும் போது நல்லா வறுபடும். ஒரு 20 மிளகாயை எடுத்து இந்த மாதிரி காம்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும். இல்லைன்னா அது வந்து அப்படியே நீட்டாக இருக்கா, அவ்வளோவா அது வறுத்தாலும் சரியாக வராது. அது எண்ணெய் சட்டியில் இருக்காது, கீழே விழும். அதனால் இந்த காம்பெல்லாம் அப்படி ஆஞ்சிக்கிட்டு மிளகாயை போட்டு அதை வந்து வெறும் சட்டியில் வறுத்துக்கணும். முதல்ல மட்டும் இந்த ஹீட்டில் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ஒன்று வர காந்தாமல் லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று வறுவலாக வறுபட்டு போயிட்டா இதை அள்ளிக்கிட்டு கடுகை போட்டு வெறுச்சட்டியில் தான் போட்டு வறுக்கணும். அப்போ தான் வந்து பொடி நுணுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க கடுகு எப்படி வெடிக்குது பாருங்க. அதான் வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்தாதான் நல்லா கடுகு நல்லா வெடித்து வரும். இப்போ காந்தாமல் கொள்ளாமல் எடுத்துக்கலாம். இப்போ பொரிஞ்சு விடு எடுத்துக்குவோம். வந்து 2 ஸ்பூனா இப்படிதான் அதே மாதிரியே இதையும் வந்து எண்ணெய் ஊற்றாமல் இப்படி வறுக்கணும்.
செவக்கிற மாதிரி ஒரு பொன் வருவதாக இருக்கணும். அப்படியே காந்தாமல் கொள்ளாமல் இருக்கணும். இப்போ வந்து பொரியும். பொரிஞ்ச உடனே எடுத்து கொட்டிக்கலாம். துணி எடுத்து வெந்தயம் பொண்ணு வறுவலை வறுபட்டு இந்த நேரத்துக்கு வறுத்துட்டு போடணும். அப்போ தான் கசக்காது. இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த மஞ்சள் நுணுக்கி வச்சுருக்கோம்ல உடச்சி அந்த மஞ்சளை போட்டு அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். அதோட அந்த பெருங்காயத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுனா தான் அந்த மஞ்சள் வாடை இல்லாமல் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பெருங்காயம் அந்த மஞ்சள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க எப்படி. அதை வந்து இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு, அதை எடுத்துக்கலாம். ஒரு 50 எண்ணெயை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாயும் அதில் உடச்சி போட்டுக்கோங்க. கடுகு வறுபட்டு போயிட்டா மாங்காயை போட்டு அதிலே வதக்கிங்க. தண்ணி இனி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மாங்காய் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அதில் வதக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேயே உப்பையும் போடுங்க. ஒரு மாங்காய்க்கு இவ்வளோ உப்பு, அவ்வளோதான் போட்டு அந்த எண்ணெயிலேயே வதங்க. நுணுக்கின பொடியை அதில் தூவி கிண்டி இறக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஊறுகாய் வந்து இப்போ நல்லா வெந்து போயிடுச்சு. நல்லா ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிட்டு அந்த ஊறுகாயை எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கணும். இப்படி ஆற வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை பீங்கான் இதுலையோ ஜாடியிலையோ எடுத்து வச்சுக்கிட்டாக்கா 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை வீணாக போகாமல் இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெயிலில் எப்பயாவது எடுத்து வச்சுக்கிட்டு தயிர் சாதத்துக்கோ பழையதுக்கோ வந்து புளி சாதம் தயிர் சாதம் எதுவாக இருந்தாலும் இந்த ஊறுகாயை நம்ம தொட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சாப்பாடும் நல்லா சாப்பிட்லாம்.
அதே வந்து நம்ம வந்து எங்கேயும் ஊர்வலுக்கு போனால் சட்டுன்னு நம்ம வந்து கிளம்பி போகிற போது இதை வந்து ஒரு தயிர் சாதத்தை கலரி இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஊர்வலுக்கு போகலாம். எதுவுமே நம்மகிட்ட தொட்டுக்க வேணும்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இது அம்மா செஞ்ச சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு ஆதரவு பண்ணுங்கள். அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.